Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So எப்பவும் போல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மண்டே வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அனலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ்ல வந்துட்டு நான் பிரைஸ் ஆக்ஷன் படி வந்து உங்களுக்கு அனலிஸ்ட் பண்ணி சொல்லுவோம். பட் நம்ம ட்ரேடிங் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு இன்ட்ராடேல மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டில அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தேர்ஸ்டே பிளான் பண்ண மாதிரி தான் வந்துட்டு ஃப்ரைடே நடந்திருக்கு. உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்திருக்கான். இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டில 15 மினிட் சார்ட்ல இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் சொல்லுங்க. பேங்க் நிஃப்டில வந்துட்டு உங்களுக்கு நான் கிளியர் கட்டா ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அனலைஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பேங்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ கால்ஸ் வந்து எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நீங்க கால்ஸ் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோல. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த டபுள் டாப்போட உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 40,500 வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டா வந்து நம்ம 40,350 வரைக்கும் வந்திருக்கான். ஸோ நீங்க வந்துட்டு அந்த வீடியோன்னா நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா கூட போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ கிளியர் கட்டா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அனாலிசிஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் மண்டே என்ன நடக்கலாம், என்ன மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டே கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ கேப் டவுன் வந்து உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி 40,000 அப்படிங்கிறது கேப் டவுன் வந்துச்சுன்னா 40,000 அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கேப் டவுன் நடந்து உங்களுக்கு 40,000 இருந்து சப்போர்ட் எடுக்கிறானா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மேக்ஸிமம் வந்துட்டு கால் சைடு வந்துட்டு கொஞ்சம் காசன்ஸாவே இருங்க. அதாவது கால் சைடு ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு புட் சைடு ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க வந்துட்டு 40,000 வந்துட்டு மண்டே பிரேக் அவுட் கொடுத்துட்டானா, நீங்க வந்துட்டு 40,000 இருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டானா 39,800 39,600 வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்ஸா வச்சுட்டு நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 40,000 வந்து மண்டே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா இங்க வந்துட்டு கிளியர் ஆஃப் 39,800 அண்ட் 39,600 அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 40,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். இந்த சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா இந்த ஃபால் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு ஷார்ப்பான 400 to 500 பாயிண்ட்ஸ் மேல உங்களுக்கு ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்கு. 39,200 கூட நீங்க வந்து மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே வந்து 40,000 இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 40,000 சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் வந்து 40,600 வந்து உங்களுக்கு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 40,600 அண்ட் இந்த 40,800 இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேப் வந்து ஃபில்லிங் கண்டிப்பா நடக்கும். இந்த கேப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். 41,200 நடக்கும். எப்போ வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு ட்ரை பண்ண பிரேக் அவுட் பண்றதுக்கு, பட் பிரேக் அவுட் பண்ண முடியாம அங்கிருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் ரொம்ப நாளா வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 3-4 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணது அப்போதான் வந்து புல்லிஷா மாறும். 1 2 உங்களுக்கு 3 உங்களுக்கு 4 5 டைம் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ எப்போ 41,460 அதாவது சாரி 671 சாரி 41,671 அப்படிங்கிறத பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்து பேங்க் நிஃப்டி மாறும். ஸோ அதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது 42,000 42,400 அப்படிங்கிற ஒரு டார்கெட் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்துட்டு இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, ஸோ இது வரைக்குமே டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டா வச்சுட்டு ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்மளுடைய மண்டேல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. கேப் அப் ஒருவேளை ஓப்பன் ஆனா கேப் அப் ஓப்பன் ஆகிற சான்சஸ் கம்மி. கேப் அப் ஓப்பன் ஆனா ஆல்ரெடி இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஃப்ரைடே வந்த ஹை இங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபாலோ ஆனா 40,350 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு ட்ரை பண்ணுங்க. அதே இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நீங்க எப்பவும் போல இந்த 41,200க்கு கால் சைடு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட மண்டே ட்ரேடிங் பிளான். நீங்க வந்துட்டு
நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கால் சைடு போய்க்கலாமா, புட் சைடு போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ட்ரேட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரேட்ஸ் வந்தா இது பண்ணுவோம். நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் அனலிஸ் வந்து சார்ட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க வந்து மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க மறக்காம ஃப்ரீ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதே வந்துட்டு நீங்க ட்ரேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா ட்ரேட்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு இந்த எக்ஸல் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேட் ரிப்போர்ட். ஸோ இது டெய்லி வந்துட்டு நான் எவ்வளவு ட்ரேட்ஸ் கொடுக்குறேன், அது டார்கெட் அச்சீவ் ஆகுதா, ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகுதான்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி ஃப்ரைடே, அதாவது நேத்து வந்துட்டு உங்களுக்கு 2 கால்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். புட் சைடு 9:21 ஒன்று, 12:27 ஒன்று கொடுத்துருந்தோம். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு 2000 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிளியர் கட்டா சொல்லிடுவோம். நீங்க அதுல டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல மட்டும் நம்ம 67% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 67%. அதுக்கு முந்தின வீக் வந்து 70% கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 70% வந்துட்டு நம்ம அக்யூரன்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம். டோட்டலா 12 கால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வீக்ல. ஒரு 4 days ட்ரேட்ல 8 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 4 கால்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் பிளான் செலக்ட் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான், மண்டே ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். டெலிகிராம் குரூப்ல விருப்பம் இருக்கிறீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு நிஃப்டியில 15 மினிட் சார்ட்ல இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இந்த இதுல இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஃபாலோ ஆயிருக்கும். இங்க வந்து ஒரு கிளியரான ஒரு பேட்டர்னும் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு இங்க ஒரு ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஃப்ரைடே பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கான். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியும் வந்துட்டு ஃப்ரைடே உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி நம்மளுக்கு ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கிருந்து கரெக்டா நம்மளுடைய சப்போர்ட் லைன்ல இருந்து 17,325 இதுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு சைடுவேஸ்லயே ஃபுல்லா மார்க்கெட் இருந்திருக்கு பாருங்க. சைடுவேஸ்லயே ஃபுல்லா மார்க்கெட் இருந்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். உங்களுக்கு மண்டே கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே வந்த கையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடே வந்து ஹையை மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு மண்டே கேப் டவுன் தான் ஓப்பன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. கேப் டவுன் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 17,325 அப்படிங்கிற இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு அப் சைடு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனா வந்து கால் சைட் ட்ரை பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி வீக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிஃப்டியும் வந்து வீக்கா இருக்கும். ஏன்னா அந்த பேங்கிங் செக்டார் வந்து இதா இருக்கும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க புட் சைடு 17,325 இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ பிரேக் அவுட் பண்ணும்போது 17,256 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,200 செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு போய்க்கிங்க. ஓகேங்களா? ஹை எப்போ வந்து போறீங்கன்னா, அதாவது கால் சைடு எப்போ போறீங்கன்னா 17,450 வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து 17,550 இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு பாருங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆகி 17,325 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா 17,256 அண்ட் 17,200 வந்து டார்கெட் வச்சுட்டு புட் சைட் ட்ரை பண்ணுங்க. அதே வந்துட்டு 17,450 வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா 17,525 அண்ட் 17,600 அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி படி நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். நான் வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் மினிட் இல்லைங்க சார் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் நார்மல் உங்க ட்ரேடிங் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் இதுல ட்ரேட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிலையும் வந்துட்டு பையர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு லாட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸா வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லும். அதே வந்துட்டு நீங்க ட்ரேடிங் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இது பண்ணோம்னா வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா வந்துட்டு நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.